உரையாற்ற நமது நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞரணி பாசறை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆதிநாதன் அவர்களை பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை காண வருகை தந்திருக்கும் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நன்றிகளை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்திய தம்பி பரத் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து கலந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்கள் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். அது மக்களுக்காகவே நம்ம மக்களுக்காகவே ஒரு பாட்டு உண்டு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் எங்கு மாறவில்லை. நம்ம பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு சாதிக்கொரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்க நாதி இல்ல. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்ல. இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரிங்கு கட்டி வைத்து கொடுத்தது. ஊருக்கு பாடுபட்டு உழைத்த கூட்டமோ விடிந்து வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். உள்ளவை எல்லாம் யாருக்கும் சொந்தம் என்றிங்கு மாறும் வேலை வரும். இந்த பாட்டு யாராருக்கும் நம்ம மக்களுக்கு தான். அடிப்படையாவே நம்ம மக்கள் கீழே யாருமே இங்க கீழவும் கிடையாது மேலையும் கிடையாது. நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரிதான் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். யாரு உணவுக்கே உணவளிக்கிற விவசாயி மட்டும்தான் உயர்ந்தவன். யாரும் தாழ்ந்தவனும் கிடையாது உயர்ந்தவனும் கிடையாது. நம்ம உரிமைகளை 500க்கும் 1000த்துக்கும் நம்ம விற்க கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு விடுதேன். நம்ம காசுக ஓட்டுக்கு வாங்கி 50 வருஷமா இவங்களுக்கு ஓட்டு போட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கீழே இருந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனைக்குமே இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கான உரிமையை பெறப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம 500க்கும் 1000த்துக்கும் உரிமை விட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எந்த உரிமையும் வாங்க முடியாத சூழ்நிலையா இருக்கும். பல்வேறு இடங்கள்ல அதாவது நம்ம கட்சியில இருந்தே சொல்லுத மாதிரி தெற்க நம்ம ஒத்துமை இல்லாதனால வடக்க பறையர் படையாச்சின்னு சண்டை போட்டுக்கிட்டு தெற்க தேவர் தேவேந்தர் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வந்தவங்க போனவங்க ஃபுல்லா நம்மகிட்ட 500 1000 ஓட்டு போட்டுக்கிட்டு தமிழகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையில இருக்க ஒரு குடினா ஆதி தமிழ் குடி நம்ம பறையர் சமுதாயத்து குடிதான். அதுக்கப்புறம் தேவேந்திர சமுதாய குடி நம்ம தமிழ் தாய் தமிழ் குடிதான் தமிழ்நாடு முழுக்க அடர்த்தியா இருக்கு. ஆனா நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வெறும் 3000 4000 உள்ள மக்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்காங்க. தாமிரபரணி நம்ம மக்கள் ஒரு கூலி உயர்வு கேட்டுட்டாங்கன்னு சுட்டு கொண்டது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வேங்கை வயல் நிகழ்வா இருக்கட்டும். பஞ்சமி நிலம் நம்மளுக்கு சொந்தமான பஞ்சமி நிலம் 1 இல்ல 2 இல்ல 12 லட்சம் ஏக்கர் யாருக்கு ஆதி தமிழ்குடி மக்களுக்கு உண்டான 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் நம்ம கிட்ட இருக்கா? ஆங்கிலேயர்கள் பறையர் சமுதாய மக்கள் அதாவது நம்ம ஆதி தமிழ்குடி மக்கள் மேல வருவதற்கான ஒரே வழி அவங்கள்ட்ட சொந்தமா நிலம் இருக்கணும், விவசாயம் பண்ணாதான் அவங்க உயர முடியும் அப்படின்ட்டு கொடுத்தது. அதை நீங்க யாருக்கும் விற்கவும் முடியாது. உங்களை தவிர்த்து ஆதி தமிழ்குடி மக்களை தவிர்த்து யாரும் அதை வாங்கவும் முடியாது. ஆனா அந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. யாருக்கிட்ட இருக்குது? நம்ம மண்ணுக்கு மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க நம்ம நிலத்தை நம்ம கிட்ட இருந்து அபகரிச்சிட்டாங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு எதுக்கு இந்த அரசாங்கம் எடுக்க மாட்டேங்குது? இத்தனை சாதி பறையர் இத்தனை சாதின்னா உங்களுக்கு உள்ள உரிமை எத்தனை பேர் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். பறையர் சமுதாயத்துக்குள்ள மக்களுடைய உரிமையை யார் அனுபவிச்சுட்டு இருக்கா? 15% இடஒதுக்கீடு ஒவ்வொரு கல்லூரிகள்லயும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள உரிமை 100 பேர் நீங்க இருக்க வேண்டிய இடத்துல 4 பேர் இருக்கீங்க. 96 பேர் யார் இருக்கா? அருந்ததி சமுதாயம் எல்லாமே நம்ம ஆதி திராவிடம் சொல்லி நம்ம சமுதாய மக்களோட எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டோம். தயவு செய்து இனிமே சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம மக்கள் ஓட்ட நம்ம உரிமையா நினைச்சுக்கிடுங்க. பஞ்சமில்ல மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது. அதனால ஆதி தமிழர் விடுதலை தான் மீதி தமிழர் விடுதலை. ஆதி இறையோனே நம்ம ஆதி தமிழ் பல்லன் பறையன் பாணர் கடவுள் 4 சாதி தான். நாங்க எல்லாருமே நீங்க தான் எங்க எல்லாருக்குமே நீங்க தான் தாய்குடி. உங்களை தாழ்ந்த சாதின்னு சொல்றதுக்கு நம்ம தமிழ் சமூகத்துல யாருக்குமே தமிழ் சமூகம் மட்டும் இல்ல மத்த யாருமே நம்மளை கீழே சொல்றதுக்கு இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.